என்ன பாட்டி? என்னால தாங்க முடியலையா? சாப்பிடலையா? இல்லையா? பாட்டிக்கு 2 இட்லி வாங்கிட்டு வா. வேணாம், பிரியாணி வாங்கிட்டு வா. ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு, பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்ட்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். Hey, money comes today, comes tomorrow, yeah? Silly peoples. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் சரி, salary எப்படி எதிர்பார்க்கறீங்க? மாசம் மாசம் எதிர்பார்க்கறேன் சார். இப்போ நான் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு போயிடுவேன் சார். அப்ப வேலை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்பயே எந்திரிச்சு போயிடுவேன் சார். ஏன்? ஏன்னா வேலை நேரத்துல இப்படி உட்காந்து வெட்டியா பேசிட்டு கூடாதுல, அதான் சார். How much? 3,000, sir. This is better than that, sir. How much? Just 5,000. Hey, no. 7,500, sir. This one. Super. Acha. Okay, da. என்ன கபி? என்ன கபி? வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் போறாமல கத்தாத. கபி பெரியவரே உங்களை கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடலடா? உங்களதான் பெரியவரே. காது கேட்கலையா? பெரியவரேன்னு சொன்னது மட்டும் இல்லாம காது கேட்கலையான்னு வேற கேக்குறாடா. அடுத்து கண்ணு தெரியாதான்னு கேக்குறதுக்குள்ள திரும்பி பார்த்து. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவனும் போக மாட்டான். இல்லடா? அதே மாதிரி மேக்கப் போடுறது ஒண்ணு எங்களுக்கு ஆசை கிடையாது. நம்ம 1500 ரூபாய் செலவு பண்ணி நம்ம எதுக்குமா மேக்கப் போடுறோம்? நாங்க கெட்டப்பா இல்லன்னா எங்க வீட்டுக்காரர் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயம் தான். சாரி, என்ன அடிக்க போற போல இருக்கடா. அவருக்கு சொல்றேன் என்ன பத்தி. சாரிடா அம்பி, எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. சாரி நீயுமாடா? சாரி, நீ வெளிய போ. படாத இடத்துல பட்டு பிராணம் போயிட போறது. போடா. ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். ஆளே இல்ல சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். ஏம்பா, இவன் ஐஸ்வத்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. ஏய் ஐஸ்வண்டி, உயர கையில புடிங்கி விட்டாதரா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ, முதல்ல டோர் ஒழுங்கா சத்தியா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே. டேய் மச்சான், வா மச்சான். ப்ரோ 2 பஞ்சர். வாவ், செஞ்சு வச்ச சிலை மாதிரியே இருக்கீங்க. ஓ தேங்க்ஸ். என்ன சிலை என்ன கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம். மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது. யாரு மின்னலா? இல்ல அம்மா ஜன்னலு. போடா. டேய், இன்னும் ஆளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிச்சா? ஆமாண்டா, அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. அதுக்கு ஒரு ரீசன் சொன்னா மச்சான், அதுதான்டா என்னால ஏத்துக்கவே முடியல. அப்படி என்ன ரீசன் சொன்னா? லவ் பண்ணும்போதெல்லாம் அவ வந்து நான் உனக்கு அம்மா மாதிரின்னு சொன்னா மச்சான். இப்படிலாம் சொன்னியே, ஏன்டி என்னை விட்டுட்டு போறேன்னு கேட்டதுக்கு அவ என்ன தெரியுமா மச்சான் சொன்னா? அம்மா நான் இருக்கேன், அப்பா உனக்கு வேணாமான்னு கேக்குறாடா. அண்ணா சொல்லுமா. அம்மம்மா வராங்க. எப்படி வராங்க? சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன். வழியில உள்ள வெட்டி போட்டிருந்தேன், ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி, லோயிங்கி, டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஏம்பா, இவன் ஐஸ்வத்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. ஏய் ஐஸ்வண்டி, உயர கையில புடிங்கி விட்டாதரா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ, முதல்ல டோர் ஒழுங்கா சத்தியா. என்ன சுந்தரே, நல்லா இருக்கிறியா?
பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு அந்த நாயை பத்தி நான் கேட்டனா